எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து திருச்செந்தூரில் இருக்க முருகரை பற்றி தான் நான் சொல்கிறேன். எல்லாரும் வந்து என்ன பண்ணுவீங்க, கோயிலுக்கு போனீங்கன்னா முருகர்கிட்ட அந்த கடலில் குளிச்சுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவீங்க. அங்கே ஒரு 3 சிறப்பு இருக்குது. அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அங்கே வந்து நாழி கிணறுன்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து முருகர் வந்து சண்டை போட்டிருக்காரு, இல்லை போர் புரிஞ்சிருக்காரு. அப்போது வந்து அங்கே இருக்கிற போரில் ஜெயிச்சவங்க வந்து தண்ணி தாகத்தில் இருக்கிறதுனால அவர் எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் ஃபுல்லாக மணலும் உப்பு கரிக்கிற தண்ணி தான், கடலை தான் இருந்தது. அந்த இடத்துல அவருடைய அம்பு ஒன்று விட்டு அந்த இடத்துல ஒரு அங்கேருந்து ஒரு கிணறு உருவாக்கியிருக்காரு. தண்ணி குடிக்கிற தண்ணி, ஒரு கடல் தண்ணி பக்கத்துலேயே ஒரு குடி தண்ணி இருக்கும் அவங்க குடிக்கிறதுக்கு. அது ரொம்ப சிறப்பான இது. அது பேர் நாழி கிணறுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வாங்க குடிக்கிறதுக்கு. அது ஒரு சிறப்பு. அங்கே வந்து மூவர் ஜீவ சமாதின்னு ஒன்று இருக்குது அந்த கோயிலை கட்டுறதுக்கான. அதையும் நீங்கள் போய் பாருங்கள். அது இல்லாமல் ஒரு சின்ன விளையாட்டு, முருகர் வந்து விநாயகர்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் வந்து வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் விநாயகர் என்ன பண்ணார், யானை உருவத்தில் மாறிட்டு வள்ளியை விளையாட்டை காட்டுறதுக்காக துரத்தியிருக்கார். வள்ளியை ரொம்ப பயந்து போயிட்டு ஓடி போயிட்டு ஒரு குகை உள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கினாங்க. அது பேர் வள்ளி குகைன்னு ஒன்று இருக்குது. அதையும் போய் பாருங்கள். இந்த 3 சிறப்பையும் கட்டாயம் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.